வணக்க மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, ரிஷப் பண்டை காப்பாற்றிய நபர் திடீரென விஷம் குடித்து தற்கொலை முயற்சி, காதலி மரணம், என்ன நடந்தது, வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிரபல கிரிக்கெட் வீரரான ரிஷப் பண்ட் கடந்த 2022ஆம் ஆண்டு சாலை விபத்தில் சிக்கிய போது அவரை சரியான நேரத்தில் காப்பாற்றியவர்களில் ஒருவர் தான் ரஜத்குமார். இதற்கு அப்போது பலருமே அவரை பாராட்டி வந்தாங்க. இதற்கிடையே ரஜத்குமார் இப்போது திடீரென தற்கொலைக்கு முயன்று விஷம் குடித்துள்ளதாக பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு பிரபல கிரிக்கெட் வீரரான ரிஷப் பண்ட் டெல்லியில் டோரான் சாலையில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி மிக மோசமான விபத்து அவருக்கு நடந்தது. இதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி டோரோசன் சாலையில் உத்தரகாண்ட் மாநிலத்தும் ருக்கிக் பகுதியில் இந்த விபத்து அரங்கேறியது. நள்ளிரவில் நடந்த இந்த சாலை விபத்தில் ரிஷப் பாண்டிற்கு மிக மோசமான காயம் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் அங்கே சிலர் அவர் தக்க நேரத்தில் காப்பாற்றிருக்காங்க. இதன் காரணமாகவே அவரால் உயிர் தப்ப முடிந்தது என அதற்கு பிறகு தீவிர முயற்சிக்கு பிறகு அவர் கிரிக்கெட் களத்திற்கு திரும்பியது தனிக்கதை. ஆனால் அந்த நள்ளிரவு நேரத்தில் ரிஷப் பாண்டை உயிரை காப்பாற்றியது முக்கியமானவங்க தான் 25 வயதான ரஜத்குமார். அப்போது அவரை பண்ட் தொடங்கிய பலரும் நேரில் அழைத்து பாராட்டியிருந்தாங்க. இதற்கிடையே இந்த ரஜத்குமார் திடீரென இப்போது தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இவர் தனது காதலுடன் இணைந்து திடீரென விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்கிறாரு. உத்தரப்பிரதேச மாநிலம் முசாப் நகர் மாவட்டத்தில் உள்ள புஜ்ஜா பஸ்தி என்ற கிராமத்தில் பிப்ரவரி 9ஆம் தேதி இந்த சம்பவம் அரங்கேறியது. ரஜத்குமாரும் அவரது 21 வயதான காதலியுமான மனு கஷ்யப் ஒன்று விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. அவர்களின் காதலுக்கு அவர்கள் குடும்பத்தினர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றிருக்காரு. இதில் காதலியான மனு கஷ்யப் உயிரிழந்த நிலையில் ரஜத்குமார் இப்போது ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு. ஐசி பிரிவில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இவரும் காதலித்து வருவது குடும்பத்தினருக்கு தெரியும். இருப்பினும் அவர்கள் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் குடும்பத்தினர்கள் காதலை ஏற்கவில்லை. வேறு நபருடன் திருமணம் செய்து வைக்கவும் தயாராகியிருக்காங்க. இதன் காரணமாகவே தற்கொலை முடிவை அவர்கள் எடுத்ததாக தெரிவித்திருக்காங்க. அதே நேரம் கஷ்யா தாய் மகனின் மரணத்திற்கு ரஜத்குமார் காரணம் என குற்றம் சாட்டியிருக்காங்க. ரஜத்குமார் தனது மகளை கடத்தி வலுக்கட்டாயமாக பாய்சன் கொடுத்திருக்கலாம் என்று ரஜத்குமாரின் தாயார் குற்றம் சாட்டியிருக்காங்க. தற்கொலை என்பது எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வில்லை. இந்த நிலையில் அவருடைய மரணத்திற்கு என்னதான் காரணம் என்று போலீஸார் பார்த்தீங்கன்னா தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வராங்க. தற்கொலை முயற்சிக்கு என்பது பிரச்சனை தீர்வு கிடையாது. இந்த மாதிரி சமீபத்தில் பிரபலங்கள் தவறான முடிவு எடுத்துக்கொள்வது சோசியல் மீடியாவில் அவ்வப்போது வெளியாகி பிரபலங்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.